மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பிலே நாங்கள் தரம் 10க்குரிய தமிழ் மொழியும் இலக்கியம் என்ற பாடத்திலே நாங்கள் முதலாவது பாடம் சென்ற வகுப்பிலே பார்த்து நாங்கள் தமிழ் எழுத்துக்களுடைய பிறப்பு பற்றி பார்த்து நாங்கள் அதைத் தொடர்ந்து அந்த பாடத்திற்கு பின்பகுதியாகிய வாக்கியவியலில் பார்த்துனாங்கள். அதிலேயும் நாங்கள் பார்த்து கொண்டு போய் நாங்கள் தின்னாங்கள். ஆகவே அதில் இருந்து தொடர்கின்றோம். என்னென்னு சொன்னால், இந்த வாக்கிய அமைப்பு ரீதியாக அதனை 3 வகையாக பார்க்கலாம். அதாவது தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம் என்று 3 வகையாக பார்க்கலாம். அதனை தான் நாங்கள் சென்ற வகுப்பில் பார்த்துனாங்க. ஆகவே இங்கே சில வாக்கியங்கள் தரப்பட்டிருக்கு. அதை நாங்கள் திரும்பவும் இருக்கா பார்த்தோம்னா உங்களுக்கு அது ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இங்கே பாருங்க, கவிமணி தி. சிவநாயம் பிள்ளை. கவிமணி தமிழிசை தனியாத பற்றுடையவர். கவிமணி தி. சிவநாயம் பிள்ளை பற்றி தான் சொல்லப்படுது. கவிமணி தமிழிசை தனியாத பற்றுடையவர். தமிழிசையில தனியாத பற்றுடையவர் ஒரு வாக்கியம். கவிமணியின் பாடல்கள் எளிமையும் இனிமையும் நிறைந்தவை. கவிமணியினுடைய பாடல்கள் எளிமையும் இனிமையும் நிறைந்தவை. இயேசுபிரான் குழந்தைகளை போன்றவரே இறைவன் அடிக்க தகுதியுடையவர்கள் என்று கூறுகின்றார். இயேசுபிரான் சொல்றார் அப்படி என்றால், குழந்தைகள் போன்றவர்களே இறைவன் அடிக்க தகுதியுடையவர்கள் என்று கூறுகிறார். பாரதிதாசன் பாட்டுக்கள் விழுமிய கற்பனையும் உண்டு, வேகமான உணர்ச்சியும் உண்டு, பழந்தமிழ் மரபும் உண்டு, புத்துலக சிந்தனையும் உண்டு. இப்படிக்கான விஷயங்கள் இருக்கு. பாரதிதாசன் 1000 பெண்கள் நீரில் ஆர்ப்பாட்டம் செய்வது போலும் பூக்கள் என அழகுற குறிப்பிடுகிறார். நீ கவனமாக படித்தால் பரீட்சையை சித்தி பெறுவாய். இப்படி வெவ்வேறு வகையான வாக்கியங்கள் இதில் தரப்பட்டது. எல்லாம் ஒரே மாதிரியான வாக்கியங்கள் அல்ல, வெவ்வேறு விதமான வாக்கியங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. ஆகவே இவற்றை வாசித்த பிற்பாடு நாங்கள் விடயங்கள் தொடர்பாக பார்த்தோம். என்னென்றால், இவ்வாக்கியின் அமைப்பிலே காணப்படும் வேறுபாடுகள் எவை என்று நாங்கள் பார்க்கக்கூடியது. இவ்வாக்கியங்கள் ஒவ்வொன்றும் எழுவாய் பயன்களை இனங்காண வேண்டும். முதலில் எழுவாய் பயன்களை இனங்காண வேண்டும். சொற்கள் தனித்தென்று அல்லது தொடர்ந்து வந்து கருத்தை தந்து முற்று பெற்று நிற்குமாயின் அது வாக்கியம். வாக்கியத்துக்கு டிவிஷன். அதாவது சொற்கள் தனித்து நின்று அல்லது தொடர்ந்து வந்து கருத்தை தந்து முற்று பெற்று நிற்குமானால் அது வாக்கியம். இந்த வாக்கிய அமைப்பிலே நாங்கள் தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம் என்று 3 வகையாக வகுக்கலாம் என்று நாங்கள் சென்ற வகுப்பிலையும் பார்த்தோம். இனி நாங்கள் தனி வாக்கியம் என்றால் எப்படி இருக்கும் என்றதை அதை பார்க்கிறோம். மேலே தரப்பட்ட வாக்கியம் முதலாவது வாக்கியத்தை அவதானிக்க தமிழிசையில் கவிமணி தமிழிசையில் தனியாத பற்றுடையவர். இந்த வாக்கியம் ஒரு தனியான ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லுது. இவ்வாக்கியத்தின் எழுவாய் கவிமணி, இவ்வாக்கியத்தின் பயனை பற்றுடையவர். பற்றுடையவர் யார்? கவிமணி. அப்போ எழுவாயும் பயனையும் தெரியுது. மேலே உள்ள வாக்கியத்தில் ஒரு எழுவாயும் அதனுடைய செயலையும் குறித்து அங்கே முற்று பெற்றிருக்கிறது. இவ்வாறு ஒரு எழுவாயும் பயனையும் கொண்டதாக அமையும் வாக்கியங்கள் தனி வாக்கியங்கள். தனி வாக்கியம் என்றால் உங்களுக்கு வந்துட்டு சில உதாரணங்களை பாருங்கள். மாலன் ஓவியம் வரைந்தான், இதுவும் தனி வாக்கியம்தான். விபுலானந்தர் யாழ் நூலை இயற்றினார், இதுவும் தனி வாக்கியம்தான். அகலியை மீண்டும் கல்லானால், இதுவும் தனி வாக்கியம். அப்ப இப்ப இதுவரை நாங்கள் தனி வாக்கியத்தை பற்றி என்ன மாதிரி என்று பார்த்தோம். கூட்டு வாக்கியத்தை பார்க்கணும். கூட்டு வாக்கியம் என்றால் தரப்பட்ட வாக்கியங்களை அவதானித்து பார்த்தால் கவிமணியும் பாடல்கள் எளிமையும் இனிமையும் நிறைந்தவை. இங்கே 2 வெவ்வேறு நிகழ்வுகள் சொல்லப்படுகிறது. கவிமணியினுடைய பாடல்கள் இனிமையும் நிறைந்தவை, அதே நேரத்தில் எளிமையும் நிறைந்தவை. அப்ப என்னென்றால் அப்ப 2 விஷயம் அங்க வருது. அதே மாதிரி அடுத்த பாடத்தை பாருங்கள். அடுத்த வாக்கியத்தை மேகம் கருக்கிறது, மின்னல் மின்னுது, சாரல் அடிக்குது, மழை வர போகுது. மேகம் கருக்குது, மின்னல் மின்னுது, சாரல் அடைக்குது, மழை வர போகுது. முதலாம் வாக்கியத்திலே கவிமணியும் பாடல்கள் எளிமை நிறைந்தவை என்றும்,
மற்ற இன்னொரு கருத்து கைமணியும் பாடுற இனிமை நிறைந்தது. இந்த 2 சமநிலை தொடர்கள் இணைந்து ஒரு வாக்கியமாக வந்திருக்கு. ஆகவே இந்த வாக்கியத்தை நாங்கள் கூட்டு, ஒன்றுக்கு மேற்பட்ட சமநிலை தொடர்கள் வந்து அமையுமா இருந்தால் அதை கூட்டு வாக்கியம் என்று சொல்லப்படும். ஒரு தொடர் மற்றொரு தொடர் சார்ந்து இருக்காது. தனித்தனி நிகழ்வுகளை கூறும் தொடர்களே சமநிலை தொடர்கள். இவற்றுக்கிடையே வினைகள் சமநிலையாக. மேகம் கருப்பதனால் மழை பெறப்போகுது. மேகம் கறக்குது, கட்டாயம் மழை பெறப்போகுது. மின்னல் மின்னுவதனால் மழை பெறப்போகுது. சாரல் அடிப்பதனால் மழை பெறப்போகுது. எல்லாம் மழை பெறப்போகுது. அப்போ இவை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு வாக்கியமாக, கூட்டு வாக்கியமாக எழுதுகிறார். இவை நான் யாவும் சமநிலை தொடர்கள். சமநிலை தொடர்களால் இணைக்கப்படும் வாக்கியங்கள் கூட்டு வாக்கியம். சமநிலை தொடர்களாலே இணைக்கப்படுகிற வாக்கியங்கள் எல்லாம் கூட்டு வாக்கியம். இங்க பாருங்க சில உதாரணம். ராவணனும் மண்டோதரியும் சிறந்த சிவபக்தர்கள். 2 விஷயம் சொல்லப்படுது. ராவணனும் சிறந்த சிவபக்தர், மண்டோதரியும் சிறந்த சிவபக்தை. 2 பேரையும் சேர்த்து ஒன்றா சொல்வது. ராவணன் சிவபக்தன், மண்டோதரி சிவபக்தை. 2 நிகழ்ச்சி வருது. யூதாஸ் இயேசுவின் கூடவே இருந்தாராயும் அவரை காட்டி கொடுத்தான். கூடவே இருந்தவன் அதனால காட்டியும் கொடுத்தவன். முகமது நபியின் வார்த்தைகள் உத்தமமானவை, சத்தியம் மிக்கவை, மோட்சத்தை அளிப்பவை. இங்கே இந்த கூட்டு வாக்கியத்திலே இந்த வாக்கியங்களை இணைக்கிற போது அல்லது ஆனால், ஆகவே என்ற இணைப்பிழை சொற்களை பயன்படுத்துகின்றோம். இந்த இணைப்பிழை சொற்களை நாங்கள் சொற்களின் வினையெச்சங்களுக்கு பயன்படுத்தப்படுவதால் இப்படித்தான். இப்ப பாருங்க, என்றது என்ன மாதிரி பயன்படுத்தப்படுகிறது. ராமன் வணங்கினான், சீதை வணங்கினான். அப்ப என்ன சொல்றோம்? ராமனும் சீதையும் வணங்கினார்கள். ராமனும் சீதையும் வணங்கினார்கள். அல்லது நான் பாடுவேன், நான் பேசுவேன். நான் பாடுவேன் அல்லது பேசுவேன். அல்லது ராமன் மன்னிப்பானாம், ராமன் மன்னிக்க மாட்டானாம். அவன் மன்னிப்பானாம், மன்னிக்க மாட்டான். 2 விஷயம் அங்க. ஆனால் ராதா கருப்பு நிறம் கொண்டவள், ராதா அழகானவள். ராதா கருப்பு நிறமானவள், ஆனால் அழகானவள். கருப்பு நிறம் தான், ஆனால் அழகானவள். ஆகவே வால்லை சீரிட்டு காணப்படுகிறது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல மாட்டார்கள். அப்ப 2ஐயும் சேர்த்தால் வால்லை சீரிட்டு காணப்படுகிறது. ஆகவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல மாட்டார்கள். ஆகவே செய்து என்ற எச்சத்தையும் வச்சு அங்கே கூட்டு வாக்கியம் அமைகிறது. பாரு, ராமன் காட்டுக்கு சென்றான், ராமன் மானை பிடித்தான். 2 வாக்கியம். ராமன் காட்டுக்கு சென்று மானை பிடித்தான். சென்று என்ற அந்த எச்சம் இருக்கு. செய்ய என்ற எச்சம். மதனி பாடினான், மேகலா ஆடினான். செய்ய என்ற எச்சம் எப்படி வருகின்றால் வதனி பாட மேகலா ஆடினான். வதனி பாட மேகலா ஆடினான். இனி அடுத்ததாக கலப்பு வாக்கியத்துக்கு போகிறோம். மேலே தரப்பட்ட வாக்கியங்களை அவதானித்து பாருங்கள். பாரதிதாசன் 1000 பெண்கள் நீரில் ஆர்ப்பாட்டம் செய்வது போல் பூக்கள் என அழகர குறிப்பிடுகிறார். நீரிலே ஆர்ப்பாட்டம் செய்கிற பெண்கள், 1000 பெண்கள் நீரில் ஆர்ப்பாட்டம் செய்வது போல இந்த பூக்கள் இருக்கு. நீ கவனமாக படித்தால் பரீட்சை சித்தி வருவது. இங்கே பாருங்கள், இன்னும் ஒன்று சொல்லுங்க. இயேசுபிரான் குழந்தைகள் போன்றவர்களே இறைவனடிக்கு தகுதியுடையவர்கள் என்று அறுதியிட்டு கூறினார். இங்கே குழந்தைகள் போன்றவர்களே இறைவனடிக்கு தகுதியுடையவர்கள், இது சார்பு தொடர். இயேசுபிரான் அறுதியிட்டு கூறுகின்றார், இது தலைமை தொடர். தலைமை தொடரோடு ஒன்றுக்கு மேற்பட்ட சார்பு தொடர் கலந்து வருமாயிருந்தா அது கலப்பு வாக்கியம் என்று சொல்றோம்.
பாரதிதாசன் அழகாக குறிப்பிடுகிறார் தலைமை தொடர். 1000 பெண்கள் நீரில் ஆர்ப்பாட்டம் செய்வது போல பூக்கள். இது சார்பு படம். நீ பரீட்சையை சித்தி வருவாய் தலைமை தொடர். நீ கவனமாக படித்தால் பரீட்சையை சித்தி. நீ கவனமாக படித்தால் படித்து சித்தி. அப்ப இப்படியாக அமைவதெல்லாம் கலப்பு வாக்கியம் என்ற வகையிலே அடக்கின்றது. அப்ப நாங்கள் இதுவரையும் தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம் என்ற 3 வகையான வாக்கிய அமைப்புகள் பற்றி பார்த்திருக்கிறோம். இவ்வாறு ஒரு தலைமைத்துறையும் ஒன்றோ பலவோ சார்பு தொடர்களையும் கொண்டு அமையும் வாக்கியம் கலப்பு வாக்கியம் இறுதியாக பார்த்தோம். சுதந்திர இந்தியாவே எனது நோக்கம் என காந்தியடிகள் கூறினார். காந்தியடிகள் அங்கே அவர் கூறினார் என்றது தலைமை தொடர். இங்கே சுதந்திர இந்தியாவே எனது நோக்கம் என்றது சார்பு தொடர். வானிலை சீரில்லை என்ற அச்சம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கடலுக்கு செல்லவில்லை தலைமை தொடர். வானிலை சீரில்லை என்ற அச்சம் காரணமாக. கலப்பு வாக்கியத்தின் அமைப்பு பாருங்கள். எச்ச வாக்கிய தொடர்களாலே நிரப்பு தொடர்களாலும் கலப்பு வாக்கியங்கள் ஆக்கப்படுகின்றன. எச்ச வாக்கிய தொடர்களால் நிரப்பு தொடர்களால். சுதந்திர இந்தியாவை எனது நோக்கம் என்று காந்தியடிகள் கூறினார். சுதந்திர இந்தியாவை எனது நோக்கம். இது சார்பு தொடர், நிரப்பு தொடர் என இடைச்சொல் என்ற இடைச்சொல். சுதந்திர இந்தியாவே எனது நோக்கம். இங்கே என்று, என்பது, என்று என்ற இடைச்சொற்கள் நிரப்பு தொடர்கள். அதுதான் நிரப்பு தொடர். நீ கவனமாக படித்தால் நீ பரீட்சையை சித்தி அடைவாய். நீ பரீட்சையை சித்தி அடைவாய். நீ கவனமாக படித்தால் நீ பரீட்சையை சித்தி அடைவாய். நீ பரீட்சையை சித்தி அடைவாய் தலைமை தொடர். சித்தி அடைவாய் என்றது தலைமை தொடர். நீ கவனமாக படித்தால் என்றது எச்சத்தொடர். நீ கவனமாக படிக்க வேணும். படித்தால்தான் நீ சித்தி அடையக்கூடிய இருக்கும். அப்ப இங்க செய்ய, செய்து, செய்தால் போன்ற எச்சத்தொடர்களோடு பேரிச்சத்தொடர்களாலும் கலப்பு வாக்கியம் ஆக்கப்படும். கலப்பு வாக்கியம் எச்சத்தொடர்களாலையும் பேரிச்சத்தொடர்களாலும் ஆக்கப்படும் என்ற அந்த விடயத்தை நாங்கள் இதிலிருந்து பார்த்தோம். இது பிறகு நாங்கள் இங்கே பயிற்சிகள் தரப்பட்டிருக்குது. இந்த பயிற்சிகளை நீங்க வீட்டில் செய்து பார்க்கலாம். தனி வாக்கியங்களுக்கு 5 உதாரணம் இருந்துச்சு. நீங்க 5 உதாரணங்களை வீட்டில் செய்து பாருங்க. குகனன் ராமனும் படகில் ஏறினர். இவ்வாக்கியத்தில் காணப்படும் சமநிலை வாக்கியங்கள் என. குகனும் ஏறினான், ராமனும் சமநிலை வாக்கியம். ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிய தேசியத்தை இந்தியர்கள் பாடினார்கள். இவ்வாக்கியத்தை தனி வாக்கியம் ஆக்குக. ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிய தேசியத்தை இந்தியர்கள் பாடினார்கள். இந்தியர்கள் பாடினார்கள் தலைமை தொடர். அவை இங்கே ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிய தேசியத்தை என்று வருகிறது. அவை இவற்றை வைத்து இது கலப்பு வாக்கியமா அல்லது கூட்டு வாக்கியமாண்டெல்லாம் நாங்கள் யோசித்து பார்க்கலாம். கூட்டு வாக்கியங்களுக்கு 5 உதாரணம் நீங்களாக 5 உதாரணங்கள் எழுதணும். பின்னர் இடைப்படை சொற்களை பயன்படுத்தி கூட்டு வாக்கியங்களை ஆக்குறது. இவற்றை வைத்து நீங்க வாக்கியங்களை ஆக்கலாம். ராமனன் வந்தான், சீதையும் வந்தான். இப்படியே அந்த அல்லது, ஆனால், ஆகவே என்ற வாக்கியங்கள் இந்த இணைப்பிடை சொற்களை இடையிலே வைத்து இந்த வாக்கியங்களை இணைத்து பார்க்கலாம். கூட்டு வாக்கியங்களை ஆக்குவதிலே செய்தி எச்சமும் செய்ய எச்சமும் பயன்படுத்தப்படும் விதத்துக்கு ஒவ்வொரு உதாரணம் தெரியும். செய்து, செய்ய, அப்படி நாங்கள் வாக்கியங்களை ஆக்க முடியும். இவ்விரு தனி வாக்கியங்களையும் கூட்டு வாக்கியம் ஆக்க சொல்லியிருக்கு. இங்க பாருங்க. குயில் கருப்பு நிற பறவை. குயில் இனிமையாக பாடும் பறவை. குயில் கருப்பு நிறமாக இருந்தாலும் அது இனிமையாக பாடும் பறவை. குயில் கருப்பு நிறமாக இருந்தாலும் இனிமையாக பாடும் பறவை என்று சொல்லலாம்.
ஒரே வாக்கியமாக்கம். கலப்பு வாக்கியத்துக்கு 2 உதாரணம் சொல்லிக்க. அதாவது தலைமைத்தொடரும் சார்பு தொடரும் சேர்த்து வருவது தான் கலப்பு வாக்கியம். நிரப்பு தொடர் எச்ச தொடர்கள் எல்லாம் சொல்லும். எழுத்துக்களின் ஒலி வேறுபாடுகள் மாற்றொலியங்கள் என்ற விடயத்துக்கு நாங்கள் இப்போ நாங்கள் இது சென்ற வகுப்பிலே பார்த்தபடினால உங்களுக்கு இதோட இதனை பார்த்து நாங்கள் இந்த எழுத்துக்களின் மாற்றொலியங்கள் ஒலி வேறுபாடு. தமிழிலே வல்லின மெய் எழுத்துக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒலிகளை கொண்டு அமைந்தன. வல்லின மெய் எழுத்துக்கள். இவ்வாறு இந்த எழுத்துக்கள் வெவ்வேறு ஒலிகளை கொண்டு அமைவதை மாற்றொலிப்பு என்று சொல்லுவார். இந்த மாற்றொலிப்புகள் சொற்களில் எவ்வெழுத்துக்களுக்கு அமைந்துள்ளன என சார்புடன் நோக்கி வேறுபடுகின்றன. அவ்வெழுத்துக்கள் அமைந்துள்ள சார்புடன் நோக்கி அவை வேறுபட்டு காணப்படும். கடல், பங்கம், பாகம் இந்த 3 சொற்களை கவனிக்கும். கடல், பங்கம், பாகம் இந்த 3 சொற்களும் பகர வேறுபாட்டு ஒலிப்பதை ஒலித்து பார்த்து அறிந்து கொள்ளும். கடல், கப்பம், கதவு இங்கு க என்று எழுத்து கே போன்று ஒலிக்கின்றது. தங்கம், மங்கை, தீங்கு இங்கு க என்னும் எழுத்து ஈ போல அழுத்தமாக ஒலிக்கின்றது. சுகம், மேகம், தேகம் இங்கு க என்னும் எழுத்து எச் போன்ற மென்னியாக. மேலும் ச, ட, ப, ப, ர போன்ற எழுத்துக்களின் இவ்வாறு மாற்றொலிப்புகளை உடையது. மாற்றொலிப்புகள் என்றது இவைத்தான் சொல்றோம். ச என்ன மாதிரி என்றால் பசை என்பது பச்சை. இங்கு பசை என்ற சொல்லிலே சையொலி சையொலி சொல்லி போலவும், பச்சை என்னும் சொல்லிலே எச் ஒலி போலவும் மாற்றொலிப்பு கொண்டு ஒலிக்கின்றன. பச்சை என்று சொல்லியக்க வேறு விதமாகவும், பசை என்று சொல்லியக்க வேறு விதமாகவும் ஒலிக்கிறது. அறம், அற்றம் இங்குள்ள ர 2 இட சொற்களுக்கும் வேறுபட்டு ஒலிக்கின்றது. இவை போலவே டானா, தானா, பானா என்னும் வல்லின எழுத்துக்களும் மாற்றொலி பெற்று ஒலிப்பதை ஒலித்து பார்த்து கலந்தியார்கள். நீங்கள் வீடுகளில் செய்து பார்க்கலாம். அடுத்தது மொழி வளம். இனி நாங்கள் மொழி வளத்துக்கு போகின்றோம். மாணாக்கர் மொழித்திறனை பெற்றுக் கொள்வதற்கு சொல் வளத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். மொழித்திறனை சொல்லித்தான் படிக்க. சொல் வளத்தை பெருக்கினால்தான் ஆக்கத்திறனை பெறுவர். சொல் விளக்கத்தை பெருக்கினால்தான் ஆக்கத்திறனும் உங்களுக்குள்ளே உருவாகும். சொல்வளத்தினால் ஒத்த கருத்து சொற்கள், எதிர்கருத்து சொற்கள், எதிர்பார்ப்பு சொற்கள், ஒரு சொல் பல சொல், ஒரு பொருள் பல சொல் என்றெல்லாம் பல இருக்கின்றன. இவையெல்லாம் முக்கியமான இங்கு மொழி வளத்தை பெருக்குவதற்காக தரப்பட்ட சொற்களை பிழை என்று கற்று ஆக்கத்திறன் பெறுங்கள். நீங்கள் இந்த இதில் மொழி வளத்தை பெருக்குவதற்காக தரப்பட்ட சொற்களை பிளவுபடுத்தி சொல்லக்கூடாது. ஒத்த எழுத்து சொற்கள் பாருங்க, சில இருக்கிறார். அங்காடி, அகதி, அச்சம், அஞ்சலி இவையெல்லாம் என்னென்று உங்களுக்கு தெரியும். அங்காடி என்றால் சந்தை, அகதி என்றால் ஒரு அனாதை, அச்சம் அச்சம் ஒரு பயத்தின் அறிகுறி, அஞ்சலி வந்தவருக்கு அஞ்சலி செய்கிறது. அடவி, அடிசில், அணங்கு, அண்மை. அடவி அது உங்களுக்கு தெரியும். அரிசில், அரிசில் என்றதும் அதுவும் ஒரு பொங்கலை தான் சொல்றது. அணங்கு, அணங்குன்றது பெண்ணை சொல்றது. அண்மை, அண்மை என்று மிக அண்மை. அதரம், அந்தம், அந்தம் ஆதியும் அந்தமில்லா அரும்பெருஞ்சோதி நாம் பாட கேட்டோம். அந்தம்
அழகு, அக்கினி எல்லாம் தெரிஞ்ச சொற்கள். அபாயம், அப்பு, அமர். அப்பு என்று சொல்ற வழக்கம் இருக்கு, அமர் என்று சொல்ற வழக்கம் இருக்கு. அம்புயம், இங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருத்துக்களும் போடப்பட்டிருக்கு, நீங்க பார்க்கலாம். அழகு எழில், அபாயம் ஆபத்து, அமர் போர், அம்புயம் தாமரை, அலுவல் வேலை, அவனி என்ற பூமி, அறம் என்று சொன்னால் தர்மம், அங்காடி என்ற சந்தை, கதியற்றவன், அச்சம் பயம், இறை வணக்கம், அடவி காடு, அரிசில் உணவு. இன்னும் இருக்கின்றது அறிவாளி, அறிஞன், அன்னம் சோறு, ஆசை விருப்பம், ஆவி உயிர், இடுக்கண் துன்பம், இறை உணவு, பிறப்பு மரணம், இறுதி முடிவு, ஈகை கொடை, அமைதி அடக்கம். இப்படியான சொற்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அமைதி அடக்கம் இவையெல்லாம் இப்படி இந்த சொற்கள். அடுத்து எதிர்கருத்து சொற்கள். அடிமுடி, அடிமுடி தெரியுங்கள், அடிமுடி. அண்மை செய்வி, அந்தம் ஆதி, அமைதி குழப்பம், பௌர்ணமி அமாவாசை, அன்பு, அறம் மரம், அன்பு பண்பு, ஆக்கம் கேடு, ஆக்கல் அழித்தல், ஆசை இராசை, ஆத்திகன் நாத்திகன், ஆதரவு அனாதரவு, ஆரம்பம் முடிவு. இசை வசை, இசை வசை, இணக்கம் பிணக்கம், இணைந்து தனித்து, இம்மை மறுமை, செயற்கை இயற்கை செயற்கை, இளமை முதுமை, இன்சொல் வன்சொல், ஈரம் வறட்சி, உயர்வு தாழ்வு, காலம் அகாலம், கனவு நனவு, கலக்கம் தெளிவு, எளிது அரிது, ஏற்றம் இறக்கம், ஏறு இறங்கு, காலம் அகாலம், காலம் அகாலம், கனவு நனவு, கலக்கம் தெளிவு, எளிது அரிது, ஏற்றம் உறக்கம், ஏறு இறங்கு, காய்தல் உவத்தல், கதி நிற்கதி, குறை நிறை, சாவு வாழ்வு, புராதனம் நவீனம், நம்பிக்கை அவநம்பிக்கை, நிறைவு குறைவு, நீதி அநீதி, சூடு குளிர். இப்படி எதிர்கருத்து சொற்கள் இருக்கின்றன. அதே மாதிரி இன்னும் சில இருக்கின்றது. வரவு செலவு, சுத்தம் அசுத்தம், வாதி பிரதிவாதி, செங்கோல் கொடுங்கோல், குறுக்கு நடுக்கு, ஒற்றை இரட்டை, ஏற்றுமதி இறக்குமதி, ஞாபகம் மறதி, காய் கனி, உறவு பகை, வினா விடை, உள்நாடு வெளிநாடு. இப்படி எல்லாம் எதிர்கருத்து சொற்கள் இருக்கின்றன. எதிர்பார்ப்பு சொற்களும் இருக்கின்றன. இது பாருங்க, அண்ணா அக்கா, அப்பன் அம்மை, அரக்கன் அரக்கி, அழகன் அழகி, ஆசிரியன் ஆசிரியை, இடையன் இடைச்சி, இறைவன் இறைவி, உத்தமன் உத்தமி, உழவன் உளத்தி, எசமான் எசமானி, ஐயன் ஐயை, ஒருவன் ஒருத்தி, கணவன் மனைவி, காவற்காரன் காவற்காரி, கிழவன் கிழவி, குருடன் குருடி, சமயக்காரன் சமயக்காரி, கூனன் கூனி, செல்வன் செல்வி, தாதன் தாதி, தந்தை தாய், தம்பி தங்கை, தமையன் தமக்கை. இப்படியெல்லாம் எதிர்பார்ப்பு சொற்களையும் நாங்கள் இதை கவனிக்கலாம். இன்னும் பாருங்க, தலைவன் தலைவி, பாணன் பாடினி, வேடன் வேடுவிச்சி, வீரன் வீராங்கனை,
பைத்தியக்காரன் பைத்தியக்காரி, பூட்டன் பூட்டி, வீட்டுக்காரன் வீட்டுக்காரி, தேவன் தேவி, அரசன் அரசி, பிரான் பிராட்டி, பொன்னன் பொன்னி, புத்திரன் புத்திரி, பாங்கன் பாங்கி, குரு குருபத்தினி, பண்டிதன் பண்டிதை, நடிகன் நடிகை, மருத்துவன் மருத்துவிச்சி, பணக்காரன் பணக்காரி என்று இது எதிர்பார்ப்புகளாக நாங்கள் பார்க்கிறோம். இனி அடுத்ததாக நாங்கள் கட்டுரையாக்கம் என்ற ஒரு தலைப்பு வருகின்றது. இது இந்த ஒரு முதலாவது பாடத்துக்கு பின்னால் தான். அதனால் அதை நாங்கள் அடுத்த வகுப்பில் கட்டுரையாக்கத்தை விரிவாக நாங்கள் பார்ப்போம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.